அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். திரும்பவும் நம்ம ஆல்ரெடி எல்லாரையும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட ப்ராசஸ் போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் எவ்வளோ ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம், அதே போல் ரிசல்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணாங்கன்றதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இந்த செகண்ட் ஸ்லைடிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்துச்சு. நேற்று உங்களுக்கு எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருந்தாங்க. 15/3/2022 நேற்று, சரிங்களா, ஸ்லைடிங் போயிருந்தாங்க. ஸோ அங்கே போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 சீட்டு கிட்டத்தட்ட வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 200 சீட்டு கிட்டத்தட்ட நடந்த 3 சிவிலையும் 200 சீட்டு வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250லேருந்து 300 சீட்டு கண்டிப்பாக வேக்கண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 16/3/2022 இன்றைக்கி வெட்னரியோட கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வெட்னரியோட கவுன்சிலிங் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 185 எபோவ் இருக்காங்க பார்த்தீங்களா, 185 இல்லை 180 எபோவ் 185 எபோவ் இருக்கவங்க கண்டிப்பாக வெட்னரி ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக TNAU ஜாயின் பண்ணியிருந்தாலும் வெட்னரி போயிருப்பாங்க. அவங்க யாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் திரும்ப அதை வாங்கிட்டு வெட்னரி போகிறதுக்காக தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 100 சீட் டு எபோவ் வேகன்சி, ஒரு 100 சீட்டாவது வேக்கண்ட் விழும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 250லேருந்து 300 சீட் கண்டிப்பாக வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ 250 சீட்ஸ்னால் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸில் சாலிடாக இந்த ரேஞ்சுக்கு வரும். இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு இது தான். ஓகேங்களா. ஃபில் ஆகிருக்கலாம், இல்லை ஃபில் ஆகாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி வைஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஒரு 300 சீட்ஸ் வேக்கண்ட் வரதுக்கு, ஏன்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட செகண்டு நம்ம கவுன்சிலிங் போயிட்டுருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் சீட் சரியாக ஃபில் ஆகலை. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்க்கு எல்லாருமே கூப்பிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வெட்னரின்னா உங்களுக்கு 80, 180 ஆர் 185 எபோவில் இருக்கவங்க போகிறாங்கன்னா, இங்கே அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 165 to 175 இந்த ரேஞ்சில் இருக்கவங்க கண்டிப்பாக அண்ணாமலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அங்கேயுமே நிறைய வேக்கன்ட் திரும்பவும் ரைஸ் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்தும் அங்கே ஒரு சில பேர் போயிட்டுருக்காங்க. TNAUலேருந்து, இல்லை அங்கேருந்து ஒரு சில பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க. அப்படின்ற கண்டிஷன் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 250லேருந்து 300 சீட் வேக்கண்ட் விழும். அந்த 300 சீட்டோட ப்ரெடிக்ஷன் தான் இப்போ செகண்ட் ஸ்லைடிங் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 19/3/2022 ஆன்லைனில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சனிக்கிழமை, சரிங்களா, வர சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிலே இந்த வேக்கன்சி சீட்டோட சீட் அலாட்மெண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா. இந்த 250 பேர்லேருந்து 300 சீட்டோட இருக்கும். சரிங்களா. ஒரு 200 கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பேலன்ஸ் வெட்னரிக்கு சொன்னது தேர்ட் ஸ்லைடிங் கூட கொண்டு போகலாம். ஏன்னா அது வெட்னரிக்கு அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகணும், அங்கேருந்து வேக்கண்ட் வேணும், அப்படிலாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா. பட் இந்த 2 ஸ்லைடிங்குள்ளே ஒரு 300 சீட்டு வேக்கன்சி கண்டிப்பாக கிரியேட் ஆகும், வேக்கம் வரும். அதில் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது நிறைய பேருக்கு. அதே போல் நம்ம ஸ்லைடிங் கொடுத்துருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 185 இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட், அதாவது வானவராயிரோ இல்லை தேனி கேடோ இதெல்லாம் கிடச்சிருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் வரத்துக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்லைடிங் ஃபஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி வில்லிங் டு ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு மேலே ஒரு காலேஜோ 2 காலேஜோ மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இதில் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் நமக்கு 19/3/2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான். உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். நமக்கு என்னது ஸ்லைடிங் ப்ராசஸ், செகண்ட் ஸ்லைடிங் ப்ராசஸ் ஆன்லைனில் தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22/3/22 ஓகேங்களா. ஸோ இன் பர்சன் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 22ஆம் தேதி அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணவங்களுக்கு 22 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நேராக போயிட்டு தான் நம்ம அதை பண்ணணும். எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நிறையா சொல்ல வேண்டாம். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிட்வீனில், இந்த 19 to 22க்கு பிட்வீனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு NRI அண்டு இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலிங் நடக்குது. NRIக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கும் கவுன்சிலிங் நடக்குது. இது ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஓகேங்களா. ஸோ இது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் டைரெக்டாக தான் அவங்க அட்டன் பண்ணணும். ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேராக போய் காலேஜில் தான் அவங்க அட்டன் பண்ணணும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பலாக வெட்னரியோட கவுன்சிலிங் போயிட்டுருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இதில் பெருசாக வேக்கம் விழும் அப்படிலாம் இல்லை. ஒரு 100 சீட்டோ 150 சீட்டோ கண்டிப்பாக வேக்கண்ட் விழும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 200 சீட்டு வேக்கண்ட் விழுந்திருக்கிறது தான் நமக்கு அஃபிஷியலாக நமக்கு அனௌன்ஸ் வந்திருக்குது, நியூஸ் வந்திருக்குது. ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 சீட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு 300 சீட் கண்டிப்பாக வேக்கண்ட் விழும். அந்த 300 சீட்டை வச்சு தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். சீட் வேக்கன்சி ஃபார் கவுன்சிலிங் 2 and 3
3னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த 2 இதுலேயுமே வரத்துக்கு உண்டான வேகன்சி இருக்குது 300 சீட்டு. ஸோ அதில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ எல்லாருக்குமே எவ்வளோ வரும், எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கான ப்ரிடிக்ஷன் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட். ஸோ ஃபஸ்ட் கவுன்சிலிங்க்கும் பண்ணியிருந்தோம். செகண்ட் கவுன்சிலிங்க்கு எந்த ரேஞ்சு வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியாக இருந்தால் ஒரு 180 வரைக்கும் செகண்ட் கவுன்சிலிங்க்கு வரத்துக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் 179.5 அந்த ரேஞ்சுக்கு எபோ இருக்கவங்களுக்கு வரத்துக்கு உண்டான சான்ஸ் நிறைய இருக்குது. பிசிஎம்மாக இருந்தால் 175.5. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எஸ்சியாக இருந்தால் 178க்கு எபோ இருந்தால் கண்டிப்பாக வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இது நம்மளோட ப்ரிடிக்ஷன் தான். ஸோ 1 by 1 நம்ம ஸ்லைடிங் கவுன்சிலிங், ஸ்லைடிங் 1, ஸ்லைடிங் 2க்கான ப்ரிடிக்ஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சிஏவாக இருந்தால் 174 எபோ இருக்கிற காலேஜஸ் உங்கள் எபோ இருந்தால் கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. எஸ்டிக்கு 170 எபோ இருந்தால் வரத்துக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் ஸ்லைடிங்க்கு உண்டான ப்ரிடிக்ஷன் கட் ஆஃப் லெவல். ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300 சீட் இருக்குது, அதுக்கு உண்டான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட ரிசல்ட் எப்போ ஸ்லைடிங் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இந்த செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கவுன்சிலிங், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 22/3/2022 அன்றைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ அதுலேயும் ஏதாவது சீட் வேக்கன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்லைடிங் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஎன்ஏயோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்துலேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் என்னென்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர் வித் அண்ணாமலை. ஸோ இந்த கட் ஆஃப் கீழே உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுக்காக தான் இதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நல்ல காலேஜாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது பிலோ அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ட்ரை அண்ணாமலை யூனிவர்சிட்டி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். மற்றவங்களாம் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சஜஷன் எடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.